வணக்கம் நண்பர்களே. பதிவு போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசம் தாண்டிட்டு, ஒரு மாசமா கொஞ்சம் பிஸியா இருந்தனால பதிவு போட முடியல. இன்றைய பதிவு முடக்குவாதத்தை பத்தி பார்ப்போம். முடக்குவாதம்னா என்ன? முடக்குவாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா செயலிழக்கிறது. இப்ப கையா இருக்கட்டும், காலா இருக்கட்டும், எல்லாம் உடம்புல மற்ற பாகங்கள், வாத நீர், அதாவது வாத நீர், வாயு வாத நீரா மாறி தேங்கி அந்த உறுப்பை செயலிழக்க வைக்கும். இப்ப கைனா கையை செயலிழக்க வைக்கும், அசைவிடாம. கால்னா காலை செயலிழக்க வைக்கும். இதுதான் முடக்குவாதம். அதாவது ஆளை முடக்கி போடுறது, வேலை செய்ய விடாம முடக்கி போடுறதுக்கு பேரு முடக்குவாதம். பக்கவாதம் அப்படிங்காங்க. மூளையில அடப்பு வந்துட்டுனா கை கால் இழுத்துக்கிடும், வாய் கோணிரும், பேச முடியாது. இது மூளையில ஏதாவது இரத்த கசிவு, வெடிப்பு, அடைப்பு வந்தா பக்கவாதம். இது சடனா நடக்கும். ஒரே ஒரு 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 மணி நேரத்துக்குள்ள மலமலன்னு இதாயிரும். இது பக்கவாதம். இது முடக்குவாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு உறுப்பை செயலிழக்க வைக்கும். இப்ப என் கை இருக்கு, இந்த இருக்குல்ல, இவ்வளவு தூரம் வசத்துறேன். இந்த வசத்துறத ஒரு கொஞ்ச நாள்ல இவ்வளவுதான் வரும், இதுக்கு மேல வராது, வலிக்கும். அப்ப இவங்க இவ்வளவு தூரம் தூக்குவீங்க. பிற கொஞ்ச நாள் கழிச்சு இவ்வளவு வரும், இவ்வளவு தூரம் வராது, இவ்வளவு வரும். பிற கொஞ்ச நாள் கழிச்சு இவ்வளவு தூரம் வரும், இவ்வளவு தூரம் வராது, உங்களால முடியாது, வலிக்கும். அது உலையும், வலிக்கிறத விட உலையும், நரம்போட செத்து இருக்கும். பிறகு இவ்வளவுதான் வரும், பிறகு இவ்வளவு தூரம், இவ்வளவுதான் வரம்பு. பிறகு இப்படிலாம் போக முடியாது. தலை இழுக்க முடியாது, கொண்டப்பட முடியாது, பின்னாடி என்ன சரி பண்ண முடியாது, பின் போட குத்த முடியாது. இதுல பின் குத்த முடியாது, சேரி எடுத்து பின் குத்த முடியாது, வராது, கை வராது, வலிக்கும். அப்ப வேற யாராவது குத்தி விடணும், சடைய முடிஞ்சு போட முடியாது, வேற யாராவது செய்யணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பிற இந்த கையை இப்படி அசைக்க, இப்படி கூட தூக்க முடியாது, இப்படிதான் பின்னாலாம் கொண்டு போக முடியாது, இப்படி இதுக்கு மேல கொண்டு போக முடியாது, இப்படிலாம் கொண்டு போக முடியாது. அந்த அளவுக்கு கையை முடக்கி போட்டோம். இது முடக்குவாதம். காலையும் அதே மாதிரிதான். கொஞ்சமா வேலையை அப்படியே வலிக்கணும். ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷத்துல காலை முடக்கி போட்டுரும். இது மாதிரி உறுப்புகளை அப்படியே முடக்கிறது. பார்வையா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல காதுல இருந்தாலும் பரவாயில்ல. நிறைய வாதங்கள்ல எல்லா உறுப்பும், மலக்குடல் வாதம் இருக்கு, மலக்குடல் செயலிழந்துடும், மோசம் போகாது. கொஞ்சமா மோசம் போறது நின்றுடும். அப்புறம் இனிமா தான் எடுக்கணும், இனிமா எடுக்கிறது கஷ்டம், வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிடுவாங்க. இப்படி வாதம்ங்கிறது எல்லா உறுப்பையும் பாதிக்கும். அப்ப மூளைக்கும் அந்த இடத்துக்கும் உள்ள சிக்னல் கட் ஆயிட்டுனா அது வாதமாயிருது. மூளை சொன்னா உறுப்பு வேலை செய்யும். ஒரு விரல் கூட வாதத்தினால பாதிக்கப்படும். இந்த ஒரு விரல் கூட இப்படி கூட அசைக்க முடியாது, இல்ல உணர்வு இல்லாம இருக்கும், மரத்து போயிடும். இதுவும் வாதத்தோட சேர்ந்ததுதான். ஆமா, விரல் வாதம். அந்த அதாவது விரலுக்கும் இந்த மூளைக்கும் உள்ள தொடர்பு இருக்குல்ல, அது கட் ஆயிரும். அது வரக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா இந்த விரல் வேலை செய்யாது. சில இந்த கைமுட்டு வேலை செய்யாது. இந்த மாதிரி வாதம் இந்த மூளைக்கும் இதுக்கும் உள்ள தொடர்பு தேக்கத்தினால, அந்த ரத்தம் ஓடுதுல்ல, ரத்தம் தான் எல்லா இடத்துக்கும் உணவு, உணர்ச்சி, கழிவுகள் எடுத்துட்டு போகுது. 3 வேலை ரத்தம் செய்யுது. அந்த ரத்தம் அந்த இடத்துக்கு வரல அப்படின்னா இந்த வேலை செய்யாது, உணவு இல்லாம போயிடும். இது முடக்குவாதத்தோட சேர்ந்தது. வாதம் அப்படிங்கிறது மூளைக்கும் அந்த உறுப்புக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுது, இல்ல குறையுது. குறைஞ்சதுனாலும் முடக்குவாதத்துல சேர்ந்துடும். சடனா துண்டிக்கப்படுறது பக்கவாதத்துல போயிடும் மூளையில. அப்போ இந்த முடக்குவாதம் வராம இருக்கணும் அப்படின்னா, பாத்தீங்களா, நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, இவ்வளவு தூரம் கை இருக்கு, அதுக்கப்புறம் இது கழுவி தூக்க முடியாது, அவங்களால தூக்க முடியாது. இப்படி தூக்க முடியாம இருக்கும் போது நீங்க சரி பண்ணிடணும். சரி, இவ்வளவுதானே, இதுக்கப்புறம் இவ்வளவுதானே வரமாட்டேங்குது, இவ்வளவு தூரம் வருது இல்ல, இதை சமாளிச்சிடும்.
அப்படின்னு நீங்க போக 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 அப்படி கை எடுத்துரும். இப்ப முதல்ல இவ்வளவு தூரம் இருக்கும்போது இவ்வளவு தூரம் கொண்டு வர வைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த இடத்துல தேய்ச்சி விட்டா அது போயிடும். ஆமா, தேய்ச்சி விட்டா குணமாகும். தேய்ச்சி விட்டா குணமாகிற நோய்க்கு தான் நம்ம பல ஆயிரங்களை பல லட்சங்களை செலவு பண்ணிக்கிறோம். லேசா ஆயில போட்டு தேய்ச்சி விட்டு ஒருத்தரம் கொடுத்தா சரியா போகும். ஆமா, அதை தேய்ச்சி விட்டு நல்லா இழுத்து விட்டு தகு கரெக்டாக வலிக்கும். வலிக்கும். நீங்க எவ்வளவுதான் இவ்வளவுதான் கை இருக்கு இதுக்கு மேல வரமாட்டேங்கன்னா ரொம்ப வலிக்கும். இது வரைக்கும் தேய்ச்சி கொண்டு வரணும். கொண்டு வந்து இப்படி எல்லாம் 10 சிட்டிங் ஆகும். அப்படியே கரைச்சி கொண்டு வந்து கையை ஏற்றி வைக்கணும். தேய்க்கலாம் அதிகமா இருக்கும். இந்த இடம் பூரா நெஞ்சிருக்கும். இந்த இடம் பூரா நெஞ்சிருக்கும். காலும் அப்படித்தான். அந்த தொடை, இடுப்புல இருந்து தொடை, அக்கிலு ஃபுல்லா தேங்கியிருக்கும். காலை அசைக்க விடாது. இதெல்லாம் முடக்குவாதம். இது வந்து முதல்ல சின்னதா இருக்கும்போது, சின்ன நோயா இருக்கும். எந்த நோயா இருந்தாலும் சின்ன நோயா இருக்கும் போது, சின்ன தேக்கமா இருக்கும் போது அதை உரிய மருத்துவர், அதை போக்கக்கூடிய சிறந்த மருத்துவர், உரிய மருத்துவரை பார்த்து அதை சரி பண்ணிடணும். இந்த முடக்குவாதம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா உடல் உழைப்பு இல்லாதது. பெரிய காரணம்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா சாப்பிட்றீங்க, அதுக்கு அந்த மாதிரி உடற்பயிற்சி வேணும்ல. இந்த கையை டெய்லி தூக்கணும். டெய்லி 10 20 தடவை 30 தடவை இந்த கைக்கு வேலை கொடுக்கணும். நல்லா தூக்கி எக்ஸசைஸ் பண்ணணும் டெய்லி. நான் நிறைய பதிவு போட்டிருக்கேன். உடற்பயிற்சி டெய்லி 1/2 மணி நேரம் காலையில் எழுந்திரிச்சு 1/2 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும். புஜத்தெல்லாம் தூக்கணும். தூக்க முடியலன்னு சொல்லக்கூடாது. எந்த இடத்தையும் தூக்க முடியல வரமாட்டேக்குன்னு சொல்லக்கூடாது. அப்படி வரமாட்டேச்சா உடனே நல்ல மருத்துவர், உங்க பக்கத்துல உள்ள ஒரு நல்ல மருத்துவரை பார்த்து அது மறுபடியும் வர்றதுக்கு வழி பாருங்க. அடிபட்டு ஒரு ஆளுக்கு அடிபட்டு கொஞ்சம் இறங்கிட்டியா, கெட்டு போட்டுருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை தூக்கம் வராது, இவ்வளவுதான் வரும், அதுக்கு மேல வரமாட்டேங்கி, அது கொஞ்சம் இறங்கிட்டு அடிபட்டு இறங்கிட்டு அப்படின்னா பரவாயில்ல. இது வந்து அடிபட்ட நமக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். இது அடிபட்டனால இதுக்குமே அடிபட்டு ஒரு 3 மாசம் 6 மாசம் கழிச்சு நீங்க அசைக்காம இப்படியே வச்சுக்கிட்டே இருக்கீங்க, இதுக்கு மேல வரமாட்டேங்கன்னா மறுபடியும் வாதம் நிறுத்தாங்க. அந்த கேப்ல வாதம் நிறுத்தாங்க. சவச்சம்பூலாம் வாதம் நிறுத்தாங்க. இங்க வலி அதிகமா இருக்கும். நீங்க எவ்வளவு தூரம் வருதோ இவ்வளவு தூரம் உங்க அடிபட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி வரமாட்டேங்கி அப்படின்னா இந்த அளவுக்காவது நீங்க வர்றதுக்கு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். அடிபட்டிருக்கு அசைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு இதை அசைக்காம இருக்கக்கூடாது. அதையும் லேசா அப்படியே அசைச்சு இப்படியே மூவ் பண்ணி கொண்டு வரணும். அதை மறுபடியும் செயல்பட வைக்கணும். அந்த பாகத்தை அதுலயும் வாத நீர் தேங்கும். அடிப்பட்ட பாகங்கள்லையும் கொஞ்ச நாள்ல வாத நீர் தேங்கும். இப்ப அதையும் நம்ம செய்யணும். எல்லா உறுப்புகளுக்கும் ஜாயிண்ட், எல்லா ஜாயிண்ட்டுகளும் இயக்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஜாயிண்ட்டுக்கு மட்டும் வேலை கொடுத்துட்டு மற்ற ஜாயிண்ட பூரா விட்டுட்டோம் அப்படின்னா மற்ற ஜாயிண்ட்ல வாதம் நீர் தேங்கியா இருந்து பக்கம். இதுதான் வாதம். இந்த வாதம் வர்றதுக்கு காரணம் வந்து இதுதான். முடக்கு வாதத்துக்கு வர்றதுக்கு தேக்கம் தான் காரணமாகுது. அப்ப நம்ம உடல் உழைப்பு குறைஞ்சிருது. உடல் உழைப்புக்கு உடற்பயிற்சி செய்யுங்க. உங்க வீட்டிலேயே எல்லா உறுப்பையும் ஒரு 1/2 மணி நேரம் அசைங்க. அது பதிவு போட்டிருக்கேன், அதை பாருங்க. பார்த்து அசைங்க. அசைக்க முடியல அப்படின்னா உடனே பாருங்க. அதை தேங்க வச்சு அது பல வரமாட்டேங்கி அப்படி தேங்க வச்சு, காலை தூக்க முடியல தேங்க வச்சு வந்தீங்கன்னா நீங்க தான் அவதிப்படணும். இப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்தீங்கன்னா கதற அத பயங்கர வலி இருக்கும். தேய்ச்சி ஹோமியோபதி மாத்திரை, வாத நீரை வெளியே பத்துறதுக்கு ஹோமியோபதி மாத்திரை எடுக்கணும். தேய்க்காம ஹோமியோபதி மாத்திரை மட்டும் எடுத்து குணமாக்கலாம்னாலும் தேய்ச்சி குணமாக்கலாம் சீக்கிரம் குணமாகும். தேய்க்காம குணமாக்கினா லேட்டா ரொம்ப நாள் மருந்து எடுக்கணும். எடுத்து அதுக்கு உடற்பயிற்சி பண்ணணும். அதுக்காக சும்மா உட்காந்து மருந்து சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டாலாம் அவங்களுக்கு ஒரு நோய் குணமாகாது. மருந்து மாத்திரை ஹோமியோபதி மாத்திரை எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சி பண்ணணும். புளிப்பு உள்ள ஆகாரங்கள், வாயு உள்ள ஆகாரங்கள் சாப்பிடக்கூடாது. பண்ணினீங்கன்னா அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். முடியலை அப்படின்னா உடனே எந்த நோயா இருந்தாலும், அது இருதய அடைப்பா இருந்தாலும் பரவாயில்ல, முதலே இந்த இடத்துல வலி வருது, லேசா மூச்சு இங்களை குத்துற மாதிரி வலி வருது, கையை தூக்கும் போது வலிக்குது, இந்த இடம்லாம் வலிக்குது, உடனே பாருங்க. உடனே அதை போய் நாளாகி ரொம்ப சிவியராகி அது அடப்பு நிறைய ஆகி இந்த சகத பகுதி எல்லாம் தேக்க ஆகி கல்லெல்லாம் ஆகி அதுக்கப்புறம் உள்ள
இருதயத்தில் அடப்பு வந்து வேற ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா கதைக்கு ஆகாது. முன்னாடி உள்ள ஆரோக்கியம் கிடைக்குமான்னா கிடைக்காது. ஆஞ்சியோ பண்ணவங்க நிறைய பேர் பண்றாங்க. அது சாதாரணமா ஸ்டண்ட் வைக்கிறவங்க நிறைய வச்சாங்க. அப்படி வச்சா பிறகு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் வாழ்ந்தோம் அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அது எட்டாத கனி ஆயிரும். அப்ப நம்ம லேசா தேக்க இருக்கும் போது வந்து பாருங்க, ஏன் இதுல குத்தல் இருக்கு அப்படின்னு பாருங்க. தேய்ச்சி விடுங்க, மசாஜ் பண்ணுங்க, ஒத்தனம் கொடுங்க. அதுக்குள்ள மருந்து மாத்திரை பக்க இல்லாத மருந்து மாத்திரை எடுங்க. அதுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சியை ரெகுலரா செய்யுங்க. செஞ்சீங்கன்னா அதுல இருந்து எளிமையா வெளியே வந்துடலாம். நிறைய நோயாளியை பார்ப்போம், எல்லாம் சின்ன நோயை தான் பெரிய நோயை ஆக்கி வச்சு கடைசியில மருத்துவரை தேடி ஓடி வராங்க. முதல்ல பாருங்க, எந்த இதா இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு பல வேலைகள் இருக்கும், இருந்தாலும் சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். உடம்பு நல்லா இருந்தா தான் உயிரை பேண முடியும். உடம்பு தான் நல்லா இருக்கணும். உடம்பு நல்லா இருந்தா தான் உயிர் உள்ள ஒட்டி இருக்கும். அதனால உயிர் வளர்க்கணும், ஆயுளை வளர்க்கணும், ஆரோக்கியத்தை வளர்க்கணும், சந்தோஷத்தை வளர்க்கணும், நிம்மதியை வளர்க்கணும். அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமா இருந்தா தான் எல்லாமே கிடைக்கும். சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், இன்பம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கிறதும். அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம சிரத்தை எடுத்து சின்ன வியாதியா இருக்கும் போது அதை வந்து உடனே குணமாக்கி ஆரோக்கியம் பெறணும். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் என் நம்பருக்கு போன் அடிச்சு கேளுங்க. நேரில் சந்திக்க முடிஞ்ச நேரில் வந்து பாருங்க. ஒரு தடவை நேரில் வந்து பார்த்தீங்கன்னா போதும். உங்களுக்குள்ள தொல்லைகள் என்னென்ன தொல்லைகள் இருக்கு, இப்படி இப்படி வாழணும், இப்படி சாப்பிடணும், எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். வந்து பாருங்க. மேலும் ஒரு நல்ல பயிரை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.